கர்மா இருக்காது. கர்மா இருக்கிற வீட்டுல பிறந்துட்டா நீ பிறவி இருக்கிற இடத்துல பொறுத்து இருக்கு இல்லையா? பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடையாது. பெரிய இல்ல, ராயல் ஃபேமிலில பிறந்திருந்தா பனிஷ்மெண்ட் தான். கர்மா இருக்கிற இடத்துல பிறந்தா ஜேன்னு இருக்கிறவங்கிட்ட தான் சாமி நிறைய தப்பு இருக்கும். அப்ப அவங்கள கொண்டு போய் அப்படி இடத்துல நுழைச்சு விட்டாங்கன்னா அங்கதானே மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. ஆமா, அதாவது அந்த ஆன்மாவுக்குனுடைய நாட்கள் நிறைவாகும் போது இந்த கூட்டை விட்டு அது இன்னொரு இடத்துக்கு போகணும்னு முடிவு வரும்போது அந்த நேரத்துக்கு எங்க அமையுதோ அங்க போய் தள்ளி விட்டுருவாங்க. அதுல போய் சிக்கிறது தான். ரெண்டாம் தரம் அடிப்படைன்னு இருக்கு இல்லையா? இப்போ முதல் இதுக்கு எந்த கணக்கும் வராது. முதல் யுகத்தில் உள்ள கணக்கு வராது. ரெண்டாவது மூணாவது இப்படி வர்றவங்களுக்கெல்லாம் விகாச்சார கணக்கு பிரகாரம் கொண்டு போய் சேர்ப்பாங்க. முன்ஜென்மத்தினுடைய விதி கணக்கு என்னவோ அதுல என்ன பாவ கணக்கு இருக்கோ என்ன நன்மை கணக்கு இருக்கோ அதை வச்சுதான் சேர்ப்பாங்க. முதல் பிரிவின்னு வரும்போது அது யதார்த்தமா போய் சிக்கிறது தான். சிக்கிட்டா அதுக்கு அந்த பிறவிலேயே ஒரு அனுபவம் கிடைக்க அனுபவத்தை படிச்சுக்கிற வேண்டியதான். அவங்க பாவம் பண்றதுக்கே வழியே கிடையாது. அவங்க உங்களை விட இன்னும் பாவ கணக்க தெளிவா வச்சுதான் போய்கிட்டு இருப்பாங்க. ஜீவராசிகள்லாம் அப்படிதான் போகும். தந்திரம் எதுக்கு பண்ணுது? சம்பாரிச்சு மிச்சம் வைக்கிறதுக்கா பண்ணுது? வகுத்து பசிக்கு மத்திரம் தான். ஜீவராசி எந்த ஜீவராசி எடுத்தாலும் தான் பசி தீர்ந்தா முடிஞ்சது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது யோசிக்காது. அந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி சேர்த்து சேகரிச்சு வச்சு உணவு அருந்தக்கூடிய ஜீவன் எது அப்படின்னா எறும்பு ஒண்ணுதான். மத்தவங்க கிடையாது. ஏன்னா எறும்பு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் மழை காலத்துல கிடைக்காது. புரிஞ்சதா? மழை இல்லாத காலத்துலதான் அதுக்கு கிடைக்கும். அதனால அந்த மழை காலத்துக்கு உணவுக்கு வேணுங்கிறதுக்காக அதை சேமிச்சு வைக்கும். மற்ற ஜீவராசிகள்லாம் அப்பைக்கப்ப சாப்பிட்றதுக்கு தான் தேடுமே தவிர மற்றபடி இதுக்கு என்னடா போடுங்கடா பொட்டி தூக்கிட்டு எல்லா சட்டி பொட்டி உருட்டிட்டு தெரியுது. இதுதான். புரிஞ்சதா? அதனால அவங்களுக்கு எந்த கணக்கும் இல்லை. ஆமா, சரி, வேற என்ன இருக்குது? அவ்வளவுதானே. சரி, வாங்க போலாம். தாய்கா கண்ணுகா போங்க. கஷ்டப்பட்டு என்னடா சொல்லிட்டே தான் இருக்காரு, ஆனா விட மாட்டேங்காரு. சொல்லிட்டே இருக்காரு, விட மாட்டேங்காரு. சரவண வேற சும்மா இருக்க மாட்டான், கிளம்புறவரும் நிக்க வைக்கிறானுன்னு அங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கம்மலவே நம்ம விட்டு கொடுக்க மாட்டேக்கால, அவ பிறவியை நம்ம எதுக்கு சொல்லணும்? அம்மா காணிக்க கொடுத்தா தானே அதெல்லாம் சொல்ல முடியும். ஆமா, இன்னும் வம்பா இருக்க.